டேய் எங்க அழுக்கு இருக்கு பாரு, அங்க அழுக்கு இருக்கு பாரு, அங்க மேல பாரு, அங்க அழுக்கு இருக்கு. ஒழுங்கா தொடைடா. வச்சுருந்தானே ஏங்க அப்படி கத்துறா? வண்டி வச்சுன்னு தான் தெரியும் அது எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்ட்டு. ஒழுங்கா தொடை. இது கேட்ட வேலைக்கு வந்து பாரு, என்னத்தான் திட்டணும். என்னடா மனோவர? ஒன்னும் இல்லக்கா, நீ அப்படி போ, நான் துவைச்சு வைக்கிறேன். எத்தனை நீ தொடச்ச லட்சணம் பாருடா, எவ்வளவு கீரலா இருக்கு. எவனா வந்து கீறி இருப்பான், அது ஏன் மேல தான் சொல்லுவீங்களா? டிரைவர்னா பொறுப்பு இருக்கணும், கூட கூட பேசக்கூடாது. பருப்பு கலை பருப்பு. ஏங்க எனக்கு சுடிதார் தைச்சு போடணும்னு ஆசையா இருக்குங்க. அதுக்கு 15 மீட்டர் துணி வேணுமா? அதுல நான் 15 சட்டை தைச்சுக்குவேன். நான் எது கேட்டாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்க. பெருசு பெருசா கேக்குறியாமா? என் ஃப்ரெண்டு கனகா இருக்கால, எப்போதுமே சுடிதார் தான் போட்டுருக்கா, தெரியுமா உங்களுக்கு? அது சுடிதார் போட்டுதானா கொஞ்சம் ஒல்லியா இருக்கான், இல்ல வீட்டுக்கார பெரிய பணக்காரனா இருப்பான். அட போயா, ஏதாவது ஒரு காலம் சொல்லிட்டு இருப்ப. சரி வா. இங்க பாரு, இது உள்ள எல்லாம் அழுக்கு இருக்கு பாரு, நல்லா தொட. அது கை விட்ட மாட்டிக்குமா? அவர்கிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு தூக்குறேன்டா. ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல நீ. அம்மா அம்மா எல்லாம் பண்ணாதுமா, நான் துவைச்சிடறேம்மா. அந்த பயம் இருக்கட்டும். ஏ ஜானகி, ஏ கனகா, எப்படி இருக்கிற? உன்னை பத்தி இப்பதான் என் வீட்டுக்காரர் பேசிட்டு இருந்தேன். ஆஹா, இவதான் உங்க வீட்டுக்காரா? நான் நல்லா இருக்கேன்டி. இதுதாண்டி என் காரு. ஏ கார்லாம் வச்சிருக்கிறியா? சொல்லவே இல்ல. எங்க வீட்டுக்காரர் அப்பத்துல இருந்து பெரிய பணக்காரு. ஓஹோ. வீட்டுக்கார மூஞ்சே சரியில்லையாமா? ஒத்துட்டு நான் 4 கிலோ தூங்குதே. ஏய், உங்க வீட்டுக்கார மரியாதையா பேச சொல்லு. என்ன நீ பேசுற அந்த ஆளு? என்னம்மா நான் என்ன பேசுறேன், நீ என்ன அப்படி கத்துற? என் ஸ்டேட்டஸ்னா அவன் ஸ்டேட்டஸ், அவன் என் வீட்டுக்காரா? ஏன்னா நான் கார் டிரைவர்னா, அது மாதிரிலாம் சொல்லாதண்ணா. ஐயோயோ, கார் டிரைவராமா? சாரிம்மா, கோச்சிக்காத. என்னடி உங்க வீட்டுக்காரன் ரொம்ப அல்ப மாதிரி இருக்கான்? அந்த கதையை ஏன்டி கேக்குற கனகா? ஏய், என்ன அல்பன் அது வேற எதையும் பேசுற? கம்முனி நீ வாயை மூடு. என் ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு இருக்கேன். கனகா, நானும் உன் கூட தான் படிச்சேன். இங்க பாரு கம்மல், இங்க பாரு வளையல், இங்க பாரு கால் கொலுசு, இந்த பாரு காரெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாண்டி, நான் இந்த ஆளை கட்டி எல்லா கவரிங்க பித்தல தாண்டி வச்சிருக்கிறேன். ஏய், என்ன பேசுங்கிற நீ? உண்மையா பேசுற ஐயா. ஒரு மூக்குத்தியாவது தங்க மூக்குத்தி எடுத்து கொடுத்துருக்கியா நீ? ஏய், இருக்கிறத பேசி தானே வாங்க முடியும். அவங்க வீட்டுக்கார பணக்காரன், அவன் வாங்கி கொடுக்குறான், என்னால எப்படி வாங்க முடியும்? ஹலோ, எங்க வீட்டுக்காரர் ஏழை இருந்தவர் பணக்காரானவர் தான். அவரு உழைச்சாரு, மேல வந்தாரு. கேட்டுக்கையா உழைக்க ஒண்ணுத்துக்கு பிரயோஜனமா இருக்கே நீ? ஏய், நானும் தானே ஓய்ச்சுங்கிறேன். உழைச்சு என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்க, அவ்வளவுதான். ஜானகி, அடுத்த வாரம் நாங்க துபாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போறோம். அதுவும் பிளைட்ல. பிளைட்லயா? ஏமா ஏமா இதெல்லாம் பேசி கிடக்குற? என் ஃப்ரெண்டு, அதனால நான் பேசுறேன். ஏக்கா, என்னையும் கூட்டும் போவீங்களா? மிச்சமான பேச்செல்லாம் பேசாத, தொடர கார. கனகா, என் வீட்டுக்காரு பணக்கார ஆகுறதுக்கு அது ஒரு வழி சொல்லுடி. ஏய், நீ நாங்க போய் பிச்சை எடுக்கிற? ஏ கம்னரியா, உங்க வீட்டுக்காருக்கு வாய் அதிகமா இருக்குடி. நான் என்னடி பண்ண முடியும்? நான் சொல்லி கூட்டு வரேன் கனகா. உன் வீட்டுக்காரர்ட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடா. ஏய், நான் இப்ப வேலை செஞ்சு தானே இருக்கிறேன். தொடங்கிறேங்க. நீ செய்யற வேலை என்ன வெங்காய வருமானம் வருது? ஏய், வருமானத்தை வச்சு உனக்கு சோறு போட்டு தானே இருக்கிறேன். நானும் வெளிநாட்டுக்கெல்லாம் பறக்க கூடாதா? நீ போய் பிளேட்ல உட்காந்தேனா பிளேட் அங்கேயே நாட்டிக்கும். ஐயா, எவ்வளவு போறாம பிடிச்சவன் இருக்கான் உன் வீட்டுக்காரன். ஆமாண்டி, என் வாழ்க்கையே போச்சுடி இந்த ஆளால. என்னால போச்சாமா? என்ன இதுக்கு மேல உங்க அப்பா எல்ஐசி பில்டிங் கடை வீடு வாங்கி வச்சிருந்தான், இல்ல 4 கப்பல் வாங்கி கொடுக்குறானா? அவனே பிச்சைக்கார பையன், சாணி தானே மாறி நீ. இங்க பாரு, எங்க அப்பா பத்திலாம் இருக்காத. என்ன இருக்காதா? அப்படித்தான் இருப்பான். இனிமே பிளேட்ல போனன்ற கனகா, உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஆளை கழிச்சு விட்டுரு. துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, தெரிஞ்சவங்க உனக்கு கட்டி கொடுக்குறேன். என்னடி சொல்ற? உண்மையாவா? ஏய், என்ன உண்மையாவா? எனக்கு கழிச்சு விட சொல்லுது. இதுல தப்பு இருக்குது. என் நல்லதுக்கான சொல்றேன் என் ஃப்ரெண்டு. ஏய், உன் புருஷன் நானு படத்துக்காக ஓடிடுவேன். நீ ஏன் அப்படி சொல்ற? நல்லா இருக்க போற சொல்லு. நல்லா வருவடி அம்மா, என் குடும்பத்துல கும்மேஸ்ட. இங்க பார் ஜானகி, வாய்ப்பு ஒரு முறை தான் வரும், அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். என்னமா வாய்ப்பு இத? எனக்கு கட்டி விட்டு உன்னத்தனை கட்டிக்கிறது வாய்ப்பா? ஏய், இந்த மாதிரி சின்ன ஆள்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன், என் ரேஞ்சே வேற. ஏய், கடைசியா கேக்குறேன், என்ன முடிவு பண்ணிக்கிற நீ? இன்னில இருந்து உனக்கு எனக்கும் உறவு இல்ல, இன்னையோட முடிஞ்சு போச்சு. அடி பாவி, பின்னாடி ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்ட. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எப்படி கனகா? இப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. எங்க வீட்டுக்காரர் வருவாரு, உன் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். நாசமா போகுது வாக்கியே போகுது. டேய், என்னடா பாட்டு பாடுற? நாசமா போதுன்ட்டு புது பாட்டு வந்ததுக்கா, அதான் பாடுறேன். நீ கோசிக்காதனா? அப்படித்தானே போச்சு என் வாழ்க்கையே. இந்த மூதேவி நம்பி இந்த மூதேவி போகுது, நான் நடக்குமோ? ஒண்ணும் நடக்காது. ஐ எம் துபாய், ஷேக்க கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுது குரங்கு, பெரிய குரங்கு. ஏய், என்ன பேசுற நீ? கனகா, இங்க பாரு கனகா, அந்த டிரைவர் பையனை பத்தி என்ன பேசுறான்? அம்மா, பாட்டு தானே பாடின, இப்படி கோசிக்கிறியா? நீ எதையும் பாட தேவையில்ல, ஒழுங்கா தொடி. கனகா, துணி எல்லாம் மூட்டை கட்டின்னு வந்துட்டா.
ஏய் ஓல்டு மாடல்லாம் சாரி எல்லாம் கட்டாதடி, சுடிதார் போடு, ஜீன்ஸ் போடு, இதெல்லாம் நான் வாங்கி தரேன்டி. ஜீன்ஸ் சுடிதார், தேங்க்ஸ் கனகா. நடக்கும் என்றால் நடக்காது, நடந்தா உலகம் மயந்தி விடும். கரெக்டா சொன்னடா, ஜீன்ஸ் பட்ட சுடிதாரம் நடக்காது, அது நடந்தா உலகம் அழிஞ்சிடும்டா. ஏ டிரைவர் பையா, உன் ஒத்த பிடிச்சிட்டு காக்காய் கட் பண்ணி போட்டுருவேன். டேய் கம்மனி வேண்டா, ஏன் நான் தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன்? சாரு வராரு. Okay. Yes. Oh no, yeah, I am Dubai coming. Okay, 10-6 take it. டென்ஷனா எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. நீ வாய முன்ன போடி. போடா சுருங்கி போன வாயா, நான் பணக்காரி ஆக போறேன், அப்ப பாரியா. ஏ கனகா, நீ யாரு? உங்க டொனேஷன் என்ன வேணுமா உங்களுக்கு? இல்லங்க, அவ என் ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். யார் அந்த பிஸ்கார பையன்? நான் தாங்க, கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. What? No problem. ரேகா, நீங்க எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க? ஹலோ, அது என்ன எங்க வீட்டுல டச் பண்ணி பேசுறது? இருமா, எனக்கு ஒரு சந்தேகம் ஆகுது. நீ சொல்லுங்க, எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். கரெக்ட், ரயில்வே ஸ்டேஷன். ஒரு காலை தூக்கின்னு, ஒரு கையை மடிச்சுக்கின்னு, கட்டை வச்சுக்கின்னு, ஐயா ஐயம்மா நீ அவன் தானே நீ? எப்படி சொல்றது? இப்ப உனக்கு தெரியும். கிட்ட வராதடா பிச்சைக்கார பையா. நீ ஆனா துபாய்க்கு போறது, அங்க போறது, இங்க போறது நீங்க? என்னங்க அந்த ஆள் சொல்றது? இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். ஒரு பிச்சைக்காரனை வச்சுக்கின்னு எவ்வளவு சீனு போட்ட நீ? ஏய், இந்த பிச்சைக்காரங்கிறான்ல, அவனை வச்சு நீ எங்க கல்யாணம் பண்ணிக்கோ. யோ, நீ பிச்சைக்காரனா? ஆமா, அதுலதான் பணம் கொட்டுன்னு கொட்டுது. ஐயா, உன் வீட்டுக்கார பிச்சைக்காரனா? இப்பதாண்டி எனக்கே தெரியும் இந்த ஆள் பிச்சைக்காரன்ட்டு. நீ பாரு, உன் நல்லா தானே வச்சுக்கிறான். என் ஃப்ரெண்டு முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஐயோ, நல்லா ஆயிரமா, நல்லா ஆயிர. போமா போ, பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிப்பாங்க, கட்டி நல்லா இரு. என்னங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க தான் எனக்கு வேணும். ஏய், இந்த டெக்காலிட்டி வேலைலாம் பண்ணாத. நீ வேணும் வேணாம், கிட்டவே வராத போ. நீ கவலைப்படாதம்மா, சைதப்பட்ட மனம் ஒரு செம்ம பிச்சை பண்ண அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சைதாப்பட்ட பிச்சைக்கார மனோகரனா கல்யாணம் பண்ணிக்கோ, கலெக்ஷன் நல்லா அள்ளும். எனக்கு வேணாம் பிச்சைக்காரன். ஏ ஜானகி, நானும் ஒரு பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஒரு பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிட்டா 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்டி. கல்யாணம் பண்ணி வைமா, மனோகரனை கல்யாணம் பண்ணி வையா. சைதாப்பேட்டை கிண்டி பக்கத்துல தான். பாய், டாடா, நான் வரமா. எனக்கு போவாதடி. அடி போடி. குட்டி பட்டில எடுத்து வச்சா இந்த வாரம் துபாய் மலேசியா போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? நீ ரூம்ல எடு, நான் போய் பிச்சை எடுக்கிறேன். அட கோயில, அங்க போய் பிச்சை எடுக்க போறியா? என்ன பண்றேன் பாரு. இந்த வர பிச்சை எடுத்தா இவ்வளவு காசு கட்டிக்குமா? நமக்கு குண்டுக்குள்ள எடுக்கலாம். அம்மா தாயே, தர்மம் போடுமா.